என் என் ரத்தத்தை மூடி போடாதே, என் அலறுதலுக்கு மறைவிடம் உண்டாகாதிருப்பதாக. हे पृथ्वी, तू मेरे लहू को न ढांपना और मेरी दुहाई कहीं न रुके। और एक वचन पढ़ेंगे इफिसियों की किताब இன்னொரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் புஸ்தகம் दूसरा अध्याय 3வது அதிகாரம் 13 वचन. 13வது வசனம். ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். दूसरा अध्याय 3வது அதிகாரத்துல 13. दूसरा अध्याय 2வது அதிகாரம் इफिसियों की किताब दूसरा अध्याय 13 से लेके 14 तक पढ़ें. 2ல 13 14. पर முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து पर अब मसीह यीशु में तुम जो पहले दूर थे, मसीह के लहू के द्वारा निकट हो गए हो, क्योंकि वही हमारा मेल है जिसने दोनों को एक कर लिया और अलग करने वाली दीवार को जो बीच में थी ढा दिया. हालेलुया. அல்லேலூயா. आइए हम इस वचन के लिए हम प्रार्थना இந்த करेंगे. வசனத்துக்காண்டி நம்ம ஜெபிக்கலாம். हे हमारे स्वर्गीय मान पिता परमेश्वर, எங்கள் அன்புள்ள கர்த்தரே, अब अच्छा पिता है परमेश्वर, நீ நல்லவர். हर दिन तू हमें चलाता है परमेश्वर. ஒரு நாள் எங்களை வழி நடத்துகிறீர். आज इस वचन को परमेश्वर இன்றைக்கு இந்த வசனத்தை கர்த்தர் आपकी महिमा प्रकट करने के लिए परमेश्वर உங்களுடைய மகிமை வெளிப்பட கிருபை प्रभु கொடுங்க. हमें सहायता और मदद करना. எங்களுக்கு உதவி செய்யுங்க. प्रभु जुबान मेरी, வார்த்தை என்னுடைய வாயினால் வந்தாலும் प्रभु शब्द तेरे होने दिए प्रभु. ஆனா வார்த்தை உம்முடையதாக இருக்கணும். प्रभु तेरे नाम की महिमा हो. உம்முடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படணும். यीशु मसीह के नाम से मांगते पिता. இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் ஜெயலலிதா பிதாவே. हालेलुया. ஆமென். அல்லேலூயா. आयुब में एक वचन ऐसा लिखा है, யோபுல இப்படி ஒரு வார்த்தை எழுதி இருக்கிறது. हे पृथ्वी, ஏ பூமியே, तू मेरे लहू को न ढांपना. நீ என்னுடைய ரத்தத்தை மூடாத. हे पृथ्वी, ஏ பூமியே, तू मेरे लहू को न ढांपना. என்னுடைய ரத்தத்தை நீ மூடாத. हालेलुया. அல்லேலூயா. ये वचन ऐसा आकाश मंडल से एक आवाज आ रहा है வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாகுது. कि ये भूमि, ये पृथ्वी, ஏ பூமியே, मेरे लहू को मत ढांपना. என்னுடைய ரத்தத்தை நீ மூடாத. आज विशेष करके मैं एक लहू के बारे में, परमेश्वर का जो लहू है उसके बारे में बात करने में परमेश्वर सहायता करेगा. விசேஷமாக கர்த்தருடைய ரத்தத்தை பற்றி நான் பேச கர்த்தர் கிருபை தருவாராக. ये भूमि में गिरा हुआ जो लहू है, இந்த பூமியில சிந்தப்பட்ட ரத்தம், ऐसा देखा जाएगा तो कई सालों से इस भूमि में बहुत सारे लहू गिरा हुआ है. அப்படி பார்க்க போனா ரொம்ப அதிக வருஷமாக இந்த பூமியில ரத்தம் சிந்தப்பட்டுக்கிட்டே हम இருக்கு. देखते हैं कि बड़े बड़े महायुद्ध के अंदर भी बहुत सारे सैनिक लोग, कितने लोग जो लोग हैं वो लोग का भी लहू इस भूमि पे गिरा हुआ है. பார்த்துருக்கோம், பெரிய பெரிய சண்டையில அநேகர் ரத்தம் செஞ்சிருக்காங்க. அவங்க ரத்தம் இந்த பூமியில விழுந்திருக்கு. देखो, मैं विशेष करके कहना चाहता हूँ, ये लहू है क्या चीज? விசேஷமா சொல்ல விரும்புகிறேன், இந்த ரத்தம் அப்படின்னா என்னது? ये लहू जो है शरीर में बहुत बड़ा मेन रोल है. நம்முடைய சரீரத்துல ரொம்ப முக்கியமானது வந்து ரத்தம். शरीर जो मांस है उसके अंदर अगर लहू नहीं है तो शरीर का कुछ भी काम नहीं. நம்முடைய சதையில ரத்தம் இல்லைன்னா சதை வந்து ஒரு காசுக்கும் ஒரு இதுக்கும் ஆகாது. हालेलुया. लहू सबसे बड़ा जो महत्व बात है, ரத்தம் தான் இந்த சரீரத்துல ரொம்ப முக்கியமான இது. क्योंकि लहू के अंदर ही जीवन है. ரத்தத்துக்குள்ளதான் ஜீவன் இருக்கிறது. क्योंकि लहू एक मनुष्य को चीज को प्रकट कर देता है. ரத்தம் ஒரு மனுஷனை அங்க காண்பிக்கிறது. अगर लहू के बारे में अगर बताया जाएगा तो ரத்தத்தை பற்றி பேச போனோம்னா ये लहू के अंदर वो क्या करते हैं, शरीर के अंदर அந்த ரத்தம் நம்முடைய சரீரத்துக்குள்ள என்ன பண்ணுது? वो क्या करते हैं, हमारे जो कुछ है वो अगर हम श्वास लेते हैं वो ऑक्सीजन वो श्वास को लेके अपने शरीर को क्या करते हैं, प्रोवाइड करता है. நம்ம வாங்குற மூச்சு அதை வாங்கி அதை நம்மளுடைய சரீரத்தை அது
உயிரோடு இருக்க हम लोग பண்ணுகிறது अगर खाना खाता है तो वो क्या करता है, उसमें से कुछ भी चीज है वो अपने लिए लेके वो हमारे शरीर को प्रोवाइड करता है। நம்ம சாப்பிடும்போது சாப்பாடுல உள்ள தேவையான இதை எடுத்துக்கிட்டு அது நம்முடைய சரீரத்துக்கு हार्ट கொடுக்கும் नहीं रहेगा चलेगा, मगर खून जरूर है शरीर के अंदर। இதயம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஆனா ரத்தம் வந்து நம்ம शरीर ஓட்டணும் जो लहू जो है वो लहू एक इंसान को पूरी तरह से दर्शाता है। ஒரு ரத்தம் வந்து ஒரு மனுஷனை பரிபூர்ண ஜீவன் உள்ள மனுஷனை காமிக்குது वो उसको क्या करते हैं, उसकी क्या खूबी है, उसके अंदर क्या कमी है, वो सब कुछ उस खून के अंदर ही वो प्रकट कर देता है। அவனுக்குள்ள குறை குற்றம் என்ன இருந்தாலும் அந்த ரத்தத்தின் மூலமாக தெரியப்படும் अगर हम आत्मिक से अगर वो लहू के बारे में सोचा जाएगा तो ஆவிக்குரியபடி அந்த ரத்தத்தை பற்றி நம்ம யோசிச்சோம்னா अगर वो लहू जो है शुरू से हम देखते हैं कि ये एक प्रायश्चित ரத்தம் வந்து ஆதியில இருந்தே அது ஒரு அது அந்த மன்னிப்புக்காண்டி जीवन உயிருக்காண்டி ये हर चीज को ना एक मनुष्य को दर्शाता है। எல்லாவற்றிலும் ஒரு மனுஷனை தான் காண்பிக்குது ये लहू बहुत ही महत्व है। இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமானது अगर वो यीशु मसीह का जो लहू के बारे हमने जो वचन पढ़ा है, இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை பற்றி நம்ம வசனம் வாசித்தோம் कि यीशु मसीह के लहू के द्वारा ही परमेश्वर का और हमारा मेल मिलाप करवाए करके இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மூலமா தான் நம்மளும் கர்த்தரும் ஒன்றாய் ஆகிவிட்டோம்। हमने जो वचन पढ़ा है कि आकाश मंडल से एक आवाज आ रही है, वो कह रहा है कि उस खून जो लहू है उसे मत ढापना। நம்ம ஒரு வசனம் வாசித்தோம், வானத்துல இருந்து ஒரு சத்தம் உண்டாயிட்டு அந்த பூமியை பார்த்து சொல்லுது, நீ அந்த ரத்தத்தை மூடாத। क्योंकि वो जो लहू है मैं पूरे मानव जाति को आशीष महिमा अनुग्रह जीवन उस लहू में है। ஏம்னா அந்த ரத்தத்தை வச்சு நான் அந்த முழு மனு குலத்துக்கு ஆசீர்வாதம் महिमा जीवन எல்லாவற்றையும் அதுக்குள்ள தான் வச்சிருக்கேன்। क्योंकि वो जीवन में पूरे मानव जाति को देने के लिए ही रखा है। அந்த ஜீவன் முழு மனு குலத்துக்கு கொடுக்கக்காண்டி தான் நான் அந்த ரத்தத்தை हालेलुया। हालेलुया। इस लहू को मत ढापना। இந்த ரத்தத்தை நீ மூடாத। हालेलुया। हालेलुया। शैतान को पता है सातान यीशु का जो लहू का जो सामर्थ क्या है करके। சாத்தானுக்கு நல்லா தெரியும் இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தின் மகிமை என்ன। मगर हम लोग मानव जाति जो लोग हैं, நம்ம மனுஷங்க उस लहू का महत्व हम नहीं दे पाते அந்த ரத்தத்தினுடைய மகிமை சரியா புரிந்து கொள்ளவில்லை। हम लोग सोचते कि 2000 साल पे यीशु मसीह ने लहू बहाया है। நம்ம யோசிக்க 2000 வருஷத்துக்கு முன்னால இயேசு கிறிஸ்துவோட वो ரத்தம் लहू आज हमारे जीवन में क्या काम करता அந்த है। ரத்தம் என்னோட வாழ்க்கையில இன்னைக்கு என்ன வேலை பார்க்கும்। हालेलुया। हालेलुया। क्योंकि हमें वो लहू आज भी वो लहू है वो हमारी सिफारिश करता है। ஏம்னா இன்னைக்கு கூட அதே ரத்தம் தான் நம்மளுக்காண்டி அங்க பரிந்து பேசுகிறது। हालेलुया। वो हमारे मध्यस्थ है। அது நம்மளுக்கு ஒரு मीडिएटर மாதிரி। हालेलुया। हालेलुया। वही है जो यीशु मसीह ने उसके लहू के द्वारा हमें खरीदा है। அந்த ரத்தத்தின் மூலமா தான் இயேசு கிறிஸ்து நம்மள விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார்। हालेलुया। हालेलुया। यीशु मसीह का लहू देकर हमको खरीदा है। இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தை கொடுத்து அவர் நம்மள வாங்கி अब हम आम नहीं रह गए, இப்போ நாம் நம்மளுக்குள்ள அல்ல, हम परमेश्वर के हो गए। நம்ம கர்த்தருக்காக ஆகிவிட்டோம்। हालेलुया। हालेलुया। शैतान ने சாத்தான் आदम को ஆதாமை उस पाप में भयकाव में डाल के பாவத்துக்குள்ள அவனை ஏமாற்றி उसने खरीद लिया था। அவனுக்கு ஒரு அடிமையா மாற்றி விட்டான்। हालेलुया। हालेलुया। उसकी पूरी तरह से उसको नंगा कर दिया था। பரிபூர்ணமாக அவனை வஸ்திரம் இல்லாத மாதிரி ஆக்கி விட்டான்। मगर परमेश्वर दयालु है। ஆனா கர்த்தர் கிருபை உள்ளவர்। मगर परमेश्वर उसकी गलती को उसके पाप को नहीं देखा। கர்த்தர் அவருடைய பாவத்தை அவருடைய தவறை காணவில்லை। परमेश्वर ने त्वरित क्या किया, वहां पे एक भेड़ को मारकर उसके नंगापन को ढकने के लिए एक वस्त्र पहना दिया। கர்த்தர் உடனே அங்க ஒரு ஆட்டை அடித்து அவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக அவனுக்கு ஒரு சதையின் வஸ்திரத்தை அங்க ரெடி பண்ணாங்க। हालेलुया। वो जो वस्त्र एक टेम्पररी वस्त्र, அந்த துணி ஒரு கொஞ்ச காலத்துக்காக தான்। क्योंकि जो वस्त्र जो परमेश्वर ने आदम को दिया था वो वस्त्र शैतान ने छीन लिया था। ஆனா ஆதாமுக்கு முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த வஸ்திரத்தை சாத்தான் அவன்கிட்ட வந்து புடுங்கி விட்டான்। मगर परमेश्वर की ऐसी योजना थी, ஆனா கர்த்தரோட இவ்வளவு பெரிய ஒரு யோசனை இருந்தது, मेरे बेटे को किस तरह से शैतान ने अपने कब्जा में किया है, என்னுடைய பையனை எப்படி சாத்தான் அவனோட அடிமைத்தனமா மாத்தினானோ मगर इसी से मैं उसको छीन लूंगा, அவன்கிட்ட இருந்து நான் எப்படி அவனை மீட்டுக் கொள்வேன், उसमें एक बहुमूल्य लहू के द्वारा उसे मैं पालूंगा। ஒரு விலை உயர்ந்த ஒரு ரத்தத்தை கொடுத்து நான் அதை அவனை மீட்டுக் हालेलुया। கொள்வேன்। यीशु मसीह ने परमेश्वर एक लौता पुत्र
இயேசு கிறிஸ்து ஒரே பேரான குமாரன். उसने अपनी जगत को बेचकर அவர் இந்த உலகத்துல வந்து उसने अपने सारे जगत को उसने अपने लिए दे दिया। முழு உலகத்துக்காண்டி தன்னையே அவர் கொடுத்தார். हालेलुया। हालेलुया। उसका वचन कहता है அவருடைய வசனம் சொல்கிறது, हम एक नाशवान वस्तु से हम खरीदे नहीं गए हैं, நம்ம ஒரு இந்த அழிந்து போகிற ஒரு காரியத்தை வச்சு நம்மள அவர் விற்று கொள்ளல. क्योंकि वचन क्या है, வார்த்தை சொல்கிறது कि उसका बहुमूल्य जो है। அவருடைய விலை உயர்ந்த पहला पत्रस पहला अध्याय 18-19 पढ़ेंगे। 1 பேதுரு 1வது அதிகாரம் 18-19 வசனம். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாக நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. क्योंकि तुम जानते हो कि तुम्हारा निकम्मा चाल चलन जो बाप दादाओं से चला आता है उसी तुम्हारा छुटकारा चांदी सोने अर्थात नाशवान वस्तु के द्वारा नहीं हुआ, पर निर्दोष और निष्कलंक मेमने अर्थात मसीह के बहुमूल्य लहू के द्वारा हुआ। हालेलुया। அல்லேலூயா. वो कौन सा जो मेमना था, எந்த ஆட்டுக்குட்டி? हालेलुया, அல்லேலூயா, जो हमारे लिए मारा गया था। நம்மளுக்காண்டி அடிக்கப்பட்டது. हालेलुया। அல்லேலூயா. उसके लहू इस भूमि पे गिरा गया, அவருடைய ரத்தம் இந்த பூமியில சிந்தப்பட்டது. और वो भूमि में जो लहू गिरा गया वो किसके लिए था? அந்த பூமியில சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் யாருக்காண்டி? आज भी हम क्या करते हैं, आज हम संसार में इतने बिजी है, இன்னைக்கு நம்ம உலகத்துல இவ்வளோ பிஸியா இருக்கிறோம். हम कभी कभी इस लहू के बारे में कभी सोचते नहीं है, அவருடைய பரிசுத்த ரத்தத்தை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம். क्योंकि हमने बहुत सारे गीत गाते हैं कि यीशु के लहू में बहुत सामर्थ्य है, அநேக பாடல்கள் நம்ம படிக்க இயேசுடைய ரத்தத்துல அநேக வல்லமை உண்டு. और मैंने हम कई गीत गाते हैं कि यीशु के लहू में चंगाई है, ताकत है, बहुत सारे हम लोग मुंह से गीत गाते हैं। அநேக பாடல்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துல தான் விடுதலை இருக்குது, பாவ மன்னிப்பு, அப்படி அநேக பாடல்கள் படிக்கும். मगर क्या करते हैं, हम लोग विश्वास नहीं करते इस लहू ஆனா நம்ம அதுல விசுவாசம் வைக்க மாட்டோம். हालेलुया। அல்லேலூயா. मैंने एक पास्टर जी का एक गवाही सुना, பாஸ்டரோட ஒரு சாட்சியை நான் கேட்டேன். वो कह रहे थे कि वो पास्टर बोल रहे थे कि एक बुढ़ी माँ को एक यहाँ पे एक बहुत सारा फोड़ आया था, बहुत भयानक फोड़ था। பாஸ்டர் சொன்னாங்க ஒரு வயதான அம்மாவுக்கு இந்த சைடுல ஒரு பெரிய புண்ணு வந்துருந்துச்சு. वो बोल रहे थे कि उसने क्या किया, उस माँ जी को जबरदस्ती गाड़ी में रखे वो हॉस्पिटल लेके गया। அவன் அந்த அம்மாவை ஜபர்தஸ்தியா வண்டியில வச்சு அவங்கள ஆஸ்பத்திரி கொண்டு போனான். और वो लेके गया, बोलते कि वो आप गाड़ी में रहो, डॉक्टर आ जाएगा और आपके जो घाव को देखेगा। நீங்க வண்டியிலே இருங்க, டாக்டர் கூட்டு வரேன், அவன் வந்து அந்த காயத்தை பார்ப்பான் அப்படின்னு. वो माँ जी बोल रही थी कि नहीं, मुझे नहीं डॉक्टर के पास जाना है, मुझे घर जाना है। அந்த अम्मा சொன்னாங்க அந்த தாயார் இல்ல எனக்கு ஆஸ்பத்திரி போகணும், எனக்கு வீட்டுக்கு தான் போகணும். और वो कैसे भी करके जबरदस्ती करके घर आ गए। அது அவங்க அடம் பிடிச்சு அவங்க திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாங்க. उन्होंने उस माँ जी ने क्या किया, அவங்க அந்த தாயார் என்ன செஞ்சாங்க, और उसने वो तेल लिया, அவங்க அந்த எண்ணெய் எடுத்தாங்க. उसने एक ही काम किया कि यीशु के रक्त की जय करके उस जो घाव था उस पे लगाती गई वो हर दिन। இயேசுவோட ரத்தம் ஜெயம் அப்படின்ட்டு அந்த வார்த்தையை சொல்லிட்டு அந்த எண்ணெய் ஜோம்னி அந்த அந்த இடத்துல அவங்க வச்சு ஜெபிச்சாங்க ஒவ்வொரு நாளும். हमेशा मुंह से कहते कि यीशु तेरे रक्त में जीवन है, सामर्थ है, ताकत है, चंगाई करके वो घोषणा करते 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 उस घाव को लगाते गई. ஒவ்வொரு நாளும் வாயினால் அறிக்கை அவருடைய ரத்தத்துல தான் சுகம் இருக்குது, வல்லமை இருக்கு அப்படின்ட்டு அந்த ரத்தத்தை அந்த எண்ணெயை அவங்க அந்த புண்ணான இடத்துல அவங்க डेली அவங்க பூசினாங்க. उस पास्टर जी उस माँ जी को देखने के लिए गए. அந்த பாஸ்டர் அந்த தாயாரை பார்க்க போகும்போது देखा तो उस जगह पे जो घाव था वो है ही नहीं, वो चिन्ह है ही नहीं. அந்த இடத்துல இருந்து அந்த புண்ணு இப்ப அங்க இல்லவே இல்லை, அதோட தழும்பு கூட இல்ல. हालेलुया. हालेलुया. यीशु मसीह कल आज युगानुयुग एक सा है. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். देखो जो हमारा परंपरा का जो श्राप है लहू के अंदर मिश्रण हुआ है. நம்மளுடைய அந்த ஆதி முன்னோர் செய்த அந்த சாபம் எல்லாம் அந்த ரத்தத்துக்குள்ளே சேர்ந்து வந்திருக்கு. जो लहू के अंदर जो बीमारी है हर चीज को वो प्रकट करता है. ரத்தத்துக்குள்ள என்ன வியாதி இருந்தாலும் அது வெளிப்பா காமிச்சிடும். मगर यीशु मसीह का लहू जो सामर्थ है, ஆனா இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் அவருடைய வல்லமை இருக்கு. हम कहते हैं कि भाई यीशु मसीह ने मुझे उसके बहुमूल्य लहू से खरीदा है. நம்ம சொல்லுகிறோம் இயேசு கிறிஸ்து அவருடைய விலை உயர்ந்த ரத்தத்தினாலே என்னை மீட்டு கொண்டார். हालेलुया. उस लहू के अंदर मुझका आशीर्वाद है, चंगाई है, छुटकारा है. அந்த ரத்தத்துக்குள்ள தான் எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது, விடுதலை இருக்குது.
वो सब कुछ उस लहू के अंदर दे चुका है। எல்லாமே அந்த ரத்தத்துக்குள்ள தான் இருக்குது. हालेलुया। அல்லேலூயா. और मुझे किस बात का अब डर है? இனிமே எனக்கு ஒரு பயமும் இல்லை. क्योंकि मैं पहला बेचा हुआ था, गुलाम में था, अब मुझे परमेश्वर ने, यीशु मसीह ने मुझे खरीदा है। ஏன் நான் முத விற்கப்பட்டிருந்தேன், நான் ஒரு அடிமைத்தனத்துல இருந்தேன். ஆனா இப்போ இயேசு கிறிஸ்து என்னை விலை கொடுத்து வாங்கி விட்டார். वो पैसे से नहीं मगर उसका लहू देकर मुझे खरीदा है। அவர் காசு கொடுத்தல, நான் அவருடைய பரிசுத்த ரத்தத்தை मेरे अंदर यीशु मसीह का लहू दौड़ता है। இப்போ எனக்குள்ள கிறிஸ்துவோட ரத்தம் ஓடுகிறது. जब भी हमारे मुंह से ये बात को हम घोषणा करते हैं, எப்பலாம் நம்ம நம்மளுடைய வாயினால இந்த அறிக்கை செய்கிறோமோ, श्राप हो, बीमारी होने दो, कोई भी बीमारी होने दो, इसमें से हमें चंगाई और विजय पाते हैं। என்ன சாபம் இல்ல வியாதி இருக்கட்டும், ஆனா இந்த வார்த்தையினால நம்ம பெரிய ஆசீர்வாதம் அற்புதம் காணுதோம். क्योंकि यीशु मसीह जो लहू जो गिराया है, हमने यीशु கிறிஸ்துவோட ரத்தம் சிந்தப்பட்டது, वो पवित्र है, அது பரிசுத்தமானது. वो हर एक मानव जाति को दिया है, ஒவ்வொரு மனுஷனுக்காக அது கொடுக்கப்பட்டது. वचन कहता है जो कोई उस पर विश्वास करेगा, வசனம் சொல்கிறது யார் யார் அவரை விசுவாசித்தார்களோ वही उद्धार पाएगा, वही बचा जाएगा। அவங்க தான் காப்பாற்றப்படுவாங்க, அவங்க தான் ரட்சிக்கப்படுவாங்க. हालेलुया। हालेलुया। उस लहू पर हमें विश्वास करना है, ரத்தத்துல நம்ம விசுவாசிக்கணும். क्योंकि वो लहू में जीवन है। हमने அந்த ரத்தத்துல தான் ஜீவன் இருக்கிறது. हालेलुया। हालेलुया। हम देखते हैं कि मांस और लहू ये दोनों हो जाएंगे तब एक जीवन पैदा हो जाता है। பார்க்கும்போது சரீரமோ ரத்தமோ சேர்ந்தாதான் ஒரு மனுஷன் ஜீவ ஆத்மாமா. यीशु मसीह ने खुद कहा है कि ये जो मांस है वो आपको खाने के लिए है। ஏசப்பா அவங்ககிட்ட சொன்னாங்க, இந்த சரீரம் உங்களுக்காக ஒரு போஜனமாக இருக்கிறது, और ये मेरा जो लहू है तुम्हारे पीने के लिए है। என்னோட ரத்தம் உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஒரு பானமாக. यही हर दिन तुमको चलाता है जीवन में, இதுதான் உங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துது. वो अनंत काल के जीवन तक, जो परमेश्वर का निकट आने तक वो क्या करता है, ये लहू हमें शिफा देता रहता அந்த है। கடைசி நாள் வரதட்டியும் கர்த்தருடைய அந்த வருகை வரதட்டியும் அந்த ரத்தம் தான் நம்மள வழி நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கு. हमारा अनुग्रह के सिंहासन के उस राजा परमेश्वर के सामने हम निकट आने ले जो लहू है, जो हमें क्या करता है, हमें हमारी तरफदारी करता है। அந்த கிருபையின் ராஜா அவருக்கு முன்பு நிக்கிறதுக்கு இந்த ரத்தம் தான் நம்மள அத வந்து நல்லவன் அப்படினு காமிக்குது. हमने देखा कि मोजेस ने किस तरह से इजराइल को एक चीज बताया। பார்க்கணும், நம்ம மோசேஸ் இஸ்ரவேல் காரங்களுக்கு எப்படி ஒரு காரியத்தை சொன்னாரு. उसने कहा था कि भाई मैं यहाँ से गुजरूंगा, इसके घर में अगर वो लहू का चिन्ह नहीं रहेगा मैं सबको खत्म कर दूंगा। சொன்னார், நான் இந்த வழி அருகே போவேன், வீட்டுக்கு முன்னதாக யார் வீட்டுல அந்த ரத்தம் பூசப்படலையோ உங்க வீட்டுல எல்லாரும் மூத்த இறந்துருவாங்க அப்படின்ட்டு, वो सबको खत्म कर दूंगा कहा है। எல்லாரும் இறக்கப்படுவாங்க. क्योंकि वो लहू जो हमारे लिए चिन्ह जो दिया है, அந்த ரத்தம் நமக்கான கொடுக்கப்பட்ட ஒரு சின்னம், वो हमारे बचने के लिए, जीवन के लिए, நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளுக்கு புது வாழ்வு கொடுக்கிறதுக்காக. इसलिए यीशु मसीह ने जो इस पृथ्वी पर जो लहू गिराया, அத இயேசு கிறிஸ்து எப்போ இந்த பூமியில ரத்தம் சிந்தினாரோ, हम विश्वास करना चाहिए कि वो लहू का हर एक बूंद जो मेरे लिए था, நம்ம விசுவாசிக்கணும் அந்த ரத்தத்தோட ஒரு துளியும் எனக்காக परमेश्वर यीशु मसीह जो इस धरती पर आकर हमारे लिए एक जीवन दे दिया, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து நம்மளுக்காண்டி அவர் உயிரை கொடுத்தார். आज भी जीवित है, இன்னும் உயிரோடு இருக்கிறார். हम कई बार गलतियां करते हैं, अनेक நேரம் நாம அங்க தவறு हम செய்கிறோம். उस लहू के बारे में कभी सोचते नहीं, நம்ம அந்த ரத்தத்தை பற்றி யோசிக்க மாட்டோம். हम कई करते कि वो लहू तो वो लहू ही है ना, अनेक நேரம் ரத்தம்னா ரத்தம் தானே, मगर वचन ऐसा कहता है வார்த்தை அப்படி சொல்கிறது, जब हम बार बार गलतियां करते हैं நம்ம வயாம தவறு செய்யும்போது तो वो परमेश्वर का लहू को पैरों को तरह रोना जैसा है। அந்த கர்த்தருடைய பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம காலின் கீழே வந்து அதை மிதிக்கிறோம் அப்படின்ட்டு போட்டு. जरा सोचिए अगर परमेश्वर का पवित्र लहू का हमारे पैरों को तरह रोंदा जाएगा तो आप सोचिए मन के अंदर कैसा वो एक वो फील रहेगा। யோசித்து பாருங்க, அவர் கொடுத்த அந்த பரிசுத்தமான ரத்தத்தை நம்ம காலின் கீழே வைத்து மிதித்தா அவர் எப்படி இருக்கும்? हम सोचते हैं कि यीशु मसीह को हम हमारे जीवन में किस तरह से ला सकते हैं। अनेक நேரம் நம்ம யோசிக்கிறோம், கர்த்தரை நம்மளுக்குள்ள நம்ம எப்படி கொண்டு வர முடியும்? वो मेरे अंदर वो उसका जीवन प्रकट होना चाहिए, எனக்குள்ள அவருடைய வாழ்வு ஜீவன் தெரிய வரணும். उसने मुझे मोल लिया है, அவர் என்னை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். उसके बहुमूल्य लहू से मुझे खरीदा है, அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால எனக்கு अब मैं नहीं रहेगा, இப்போ நான் இல்ல, वो है मेरे अंदर, அவர்தான் எனக்குள்ள मेरा இருக்கார். चाल चलन उसके जैसा होना चाहिए। என்னுடைய நட எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. हम संसार में इतना बिजी रहते हैं, ஆனா நம்ம இந்த உலகத்துல இவ்வளவு மயங்கி இருக்கிறோம். हम रविवार का दिन आते हैं, காலை இந்த ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வருகிறோம், हम वचन सुनते हैं வசனத்தை கேட்கிறோம், और संसार के अंदर फिर वापस चले जाते हैं। மறுபடியும் உலகத்துக்குள்ளே போய் हम आज ऐसा शैतान ने कर दिया है இன்னைக்கு உலகத்தை சாத்தான் நம்மளை இப்படி ஆக்கி வச்சுட்டான், कि वो
मतलब उसको एहसास ही नहीं रहता, அவனுக்கு அந்த யோசனையே இல்லை. एहसास नहीं रहने वाला मनुष्य। அந்த யோசிப்பு இல்லாத மனுஷன். मतलब परमेश्वर ने उसका लहू देखकर हमें छुड़ा है, हमें जीवन दिया, वो एहसास दिलाता ही नहीं है। கர்த்தர் இவ்வளவு பெரிய அவரோட பரிசுத்த ரத்தத்தை கொடுத்து நம்ம மீட்டு கொண்டு அந்த அந்த உணர்வு இல்லாத மாதிரி நம்மள பண்ணி வச்சிருக்கார். वो इंसान को ऐसा करते हैं कि भुलक्कड़ करते हैं, वो भूल जाओ। அந்த மனுஷனை மறதி கொடுத்து அதை மறந்து விட மாதிரி பண்ணிவிடும். वो ऐसा इंसान को कर देता है कि भाई मैं तुम्हारे लिए, वो यीशु मसीह तुम्हारे लहू ने बहाया, वो किसी और के लिए करके। அப்படி பண்ணுகிறான் कि கர்த்தர் உனக்காண்டி ரத்தத்தை வேற वो लहू में जो जीवन है, वो जो सामर्थ्य है, वो आशीष है, वो पाने के लिए हर एक मानव जाति को क्या करते हैं, वो एहसास दिलाता नहीं। அந்த ரத்தத்துல இருக்கிற ஜீவன், அந்த வல்லமை, அந்த ஆசீர்வாதம் மனுஷன் புரிந்து கொள்ளாத மாதிரி தான் அவன் பண்ணுகிறான். देखो, अगर शरीर के अंदर कई जगह पे अगर लहू नहीं गया तो वो शरीर सड़ जाता है। நம்முடைய சரீரத்துல ஒரு ரத்த ஓட்டம் ஒரு இடத்துல ஒரு கையில கால்ல எங்க போலன்னா அது வந்து அழுக ஆரம்பிச்சிடும். ऐसा ही हमारा एक आत्मिक जो जीवन है, उसके अंदर वो अगर परमेश्वर का वचन नहीं रहेगा, அதே மாதிரி தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில கிடைச்ச வார்த்தை இல்லைன்னா वो आहिस्ता आहिस्ता शैतान क्या करते हैं, हमें खराब कर देगा। கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தான் அதை வந்து நாசமாக்கி वो விடுவான். चाहता नहीं कि वह जीवन के अनंत काल के जीवन तक ये लोग पास पहुंच जाए। விரும்பதில்லை நம்ம அந்த எப்போதும் அவரோட இருக்கிறது அவனுக்கு விருப்பம் இல்லை. ये पवित्र लहू से खरीदे करके उनको मालूम नहीं होना चाहिए। இவங்க அந்த விலையேற உயர்ந்த ரத்தத்தினால மீட்கப்பட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு उस लहू के अंदर जो आशीष है, जीवन है, चंगाई है, वो कभी इंसान कबूल नहीं करना चाहिए। அந்த ரத்தத்துக்குள்ள ஆசீர்வாதம், ஜீவன், அந்த ஒரு நாள் அவன் அறிக்கை செய்யக்கூடாது. अप्रैल महीना आते ही, ஏப்ரல் மாதம் வந்த उடனே गुड फ्राइडे के दिन ही वो आदमी क्या करते हैं, वो कलवारी क्रॉस, वो कांटों का मुकुट, हाथों में जो खिल्ले मारे हैं, और गुड फ्राइडे के जो 7 वचन हैं, और बहुत सारे जो 40 दिन का उपवास है, ये सब चलता रहता है। பெரிய வெள்ளி வந்தோடனே அந்த கையில் அடிக்கப்பட்ட ஆணி, அந்த ரத்தம், அந்த சிலுவை பாடு, மரணம், அதை பற்றி कुछ யோசிக்க लोग जो नॉन वेज नहीं खाते, ऐसे बहुत सारे प्रथा चलते रहते हैं। அநேகர் மீன் மட்டன் சாப்பிடுவாங்க, அப்படி அநேக காரியத்தை பண்ணுவாங்க. और बहुत सारे वो कुछ लोग दुख को वो हर दिन वो एहसास करते हैं। ஒவ்வொரு நாளும் சிலவங்க துக்க முகத்தோட அதை நினைவு கொண்டே இருப்பாங்க. यीशु मसीह हमारा पिता है, இயேசு கிறிஸ்து நம்முடைய பிதா. उसने एक बार लहू हमारे लिए दे दिया, ஒரே ஒரு நாள் நம்மளுக்காண்டி ரத்தம் उसने हमारे लिए जीवन दे चुका है, நமக்கு ஒரு புது வாழ்வு கொடுத்தார், आशीष दे चुका है, ஆசீர்வாதத்தை கொடுத்தார். हमारे मुंह से हमें घोषणा करते रहना है। நம்ம வாயினாலே நம்ம மாத்திரம் அறிக்கை हम மாத்திரம் जितना செய்யணும். बार यीशु का जो लहू का जो वचन है, हमेशा हम घोषणा करते रहेंगे। எவ்வளவு நேரம் நம்ம கர்த்தருடைய ரத்தத்தினால அந்த வசனத்தை நம்ம उस लहू को ज्यादा से ज्यादा हम इस्तेमाल करते அந்த रहेंगे, ரத்தத்தை நம்ம அறிக்கை செய்ய செய்ய उतना हम लोग क्या करेंगे, हम परमेश्वर का जो जीवन में जो लहू है, वो हम सामर्थ्यवान बनाता है। அந்த கர்த்தருடைய ரத்தம் நம்மள இன்னும் வல்லமையா நிற்க கிருபை கொடுக்கும். क्योंकि यीशु मसीह का लहू बहुत पावरफुल है, ஏன்னா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வல்லமை நிறைந்தது, वो सामर्थ्य है उसके अंदर। அதுக்குள்ள பயங்கரமான வல்லமை உண்டு. वही जो लहू है वो हमारे लिए दे चुका है, அந்த ரத்தம் தான் நமக்காண்டி हम கொடுக்கப்பட்டது. साधारण नहीं रह चुके हैं। நம்ம இப்போ சாதாரண மனுஷனா இல்ல. मैंने एक बार एक व्यक्ति को, एक चीज को देखा मैंने, पाकिस्तान का जो एक वकील है, ஒரு நேரம் ஒரு காரியத்தை பார்த்தேன். ஒரு பாகிஸ்தானி वकील, वो कैदी में बैठे हुए, जेल के अंदर कैदी लोग बैठे हुए हैं, அந்த ஜெயிலுக்குள்ள அந்த கைதி உட்கார்ந்து இருக்க இடத்துல वो वकील जैसे आता है, அந்த வக்கீல் வந்த உடனே सब लोग, उस कैदी लोग क्या करते हैं, उसको हाथ दिलाता है, कि हाथ मिलाते सब लोग, எல்லாரும் வந்து அவனை கை கொடுக்காங்க, அவனுக்கு மரியாதை செலுத்துகிறாங்க. और वो वकील बोलता है कि तू मुझे जानता है, வக்கீல் சொன்னா நீ என்ன தெரியுமா உனக்கு नहीं அப்படின்னு. जानने वाले बोलते हाँ सर मैं आपको जानता हूँ करके। ஆனா அவனுக்கு தெரியாத ஆட்கள் கூட அவங்க वो சொல்றாங்க वकील को எல்லாரும் टूट पड़ता है कि उनको एक ही भरोसा रहता है कि ये वकील आके मुझे बाहर निकालेगा, அவங்களுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, இந்த வக்கீல் வந்துட்டா இவன் வந்து என்னைய இந்த இடத்துல இருந்து और வெளியில ये போட்டுருவான். वकील यही उन लोग से मुंह से अंगीकार करवाता है कि तू मुझे जानता है, ஆனா அந்த வக்கீல் இவங்க வாயினால கலி ஒரே ஒரு வார்த்தை தான் வர வைக்கிறான், तू मुझे जानता है, मुझे पहचानता है,
உனக்கு தெரியுமா நீ அறிஞ்சிருக்கியா उसमें से कुछ कैदी लोग बोलते हैं हाँ मैं आपके बारे में सुना हूँ। சிலவங்க சொல்றாங்க உங்களை பற்றி நான் ரொம்ப मैं கேள்விப்பட்டிருக்கேன். ये जब दृश्य देखा, நான் அந்த காரியத்தை பார்க்கும்போது एक मनुष्य को उतना उस वकील को मालूम है कि जितने भी वकील है मैं सबको बाहर निकाल सकता हूँ, அந்த ஒரு மனுஷன் அவனுக்கு அவ்வளவு நம்பிக்கை எல்லாம் இருக்கிறவங்க நான் வெளியில எடுத்து கொண்டு क्योंकि வந்தேன். कानून की पूरी किताब है वो स्टडी कर चुका है। ஆனா அந்த நேயத்துல உள்ள எல்லா புத்தகத்தையும் படிக்கிறாரு. वो कहाँ से कुछ ना कुछ कानून से उस लोगों को मैं बाहर निकाल அந்த सकता हूँ। அந்த படிப்பு உள்ள இருந்து எப்படியாவது ஒரு வழியை திறந்து அவங்கள நான் வெளியில கொண்டு और வந்துறேன். जो कैदी वहाँ पे जो है वो लोग बोलते कि इसको पता है ये हमें बाहर निकाले करके। உள்ள இருக்கிறாங்க அந்த கைதியா இருக்கிறவங்க அவங்களும் சொல்றாங்க இவருக்கு அந்த வழி தெரியும், அவர் எப்படியாவது எங்களை வெளியில கொண்டு வந்துறாரு. सिर्फ ये दोनों का मैंने ये जो बातचीत देखा, அந்த ரெண்டு வார்த்தைகளை நான் கேட்கும்போது हमारा परमेश्वर उससे भी बढ़कर है। நம்முடைய கர்த்தர் அதோட மேலானவர். हालेलुया, ஹalleluya, प्रेज द लॉर्ड। ஹalleluya. चाहे हमारे हालत कैसा भी होने दो, நம்முடைய சூழ்நிலை எப்படி இருந்தாலும் वो हमारे मध्यस्थ है। அவர் நம்முடைய மத்தியஸ்தர். हालेलुया, ஹalleluya. वो जो लहू जो भूमि पे गिरा गया है, அந்த ரத்தம் பூமியில சிந்தப்பட்டது. बहुत बार शैतान उस लहू को ढाकने के लिए हमारे द्वारा कोशिश करता है। அநேக நேரம் அந்த ரத்தத்தை மூடுறதுக்கு சாத்தான் நம்ம மூலமாகவே கிரியை செய்கிறார். हालेलुया, ஹalleluya. वो ढकने के लिए नहीं, हमारे जीवन में प्रकट करने के लिए। அது மூடுறதுக்காக இல்ல, நம்முடைய வாழ்க்கையில அது क्योंकि வெளிப்படுத்துறதுக்காக. मेरे अंदर जो अभी जो लहू है, நம்மளுக்குள்ள இருக்கிற அந்த ரத்தம், हालेलुया, वो यीशु का लहू है। அது இயேசு கிறிஸ்துவோட हमने ரத்தம். कई बार देखा होगा, गया साल में कोरोना का टाइम है, गया साल में जो हम कोरोना के टाइम में कितने लोग बीमार होके कितने लोग चल बसे। நம்ம கூட பார்த்திருக்கோம் 4 வருஷம் முன்னால கொரோனா நேரத்துல அநேகர் வியாதியஸ்தராகி இறந்தும் போயிட்டாங்க. ऐसा कौन सी ये बात है जो आज तक परमेश्वर के भवन में हम खड़े हैं? அது என்ன ஒரு காரியம், இன்னைக்கு கூட நம்ம நிற்கிறோம் ஒரு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள அவருடைய ஆலயத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். परमेश्वर का अनुग्रह, அவருடைய கிருபை, उसका जो जीवन, उसके लहू है जो आज हमें खड़ा है। அவருடைய ஜீவன், அவருடைய ரத்தம் நம்மள இங்க நிப்பாட்டி வச்சிருக்கு. हालेलुया, ஹalleluya. परमेश्वर का वचन कहता है, கர்த்தரோட வார்த்தை சொல்கிறது, हालेलुया, चाहे कुछ भी महामारी आने दो मेरे अंदर, मेरा जो लहू तेरे अंदर है, कुछ भी बीमारी नहीं आएगी। எவ்வளவு பெரிய பஞ்சம் பட்னி வரட்டும், ஆனா என் ரத்தம் உனக்குள்ள இருக்கு, உனக்கு ஒரு अगर तकलीफ आएगा तो भी तू मेरा लहू को तू इस्तेमाल करना। அப்படி கஷ்டம் வந்தாலும் நீ என்னோட ரத்தத்தை நீ சொல்லு. हालेलुया, मेरे नाम को इस्तेमाल करना। பேரை நீ சொல்லு. हालेलुया, मैं उसमें से छुड़ा लूंगा। நான் அதுல இருந்து உன்னை மீட்டுக் கொள்ளுவேன். हालेलुया, बस तू मेरा बेटा है, நீ என்னோட மகன். तू मुझको खरीद, मैंने तुझे खरीद चुका हूं, बहुमूल्य लहू देखकर। என்னோட விலை உயர்ந்த ரத்தத்தை கொடுத்து உன்னை மீட்டு. और वो नाशवान लहू नहीं है, அது அழிந்து போகிற ரத்தம் கிடையாது. हर एक लहू जो बातें करेगा, ஒவ்வொரு அந்த ரத்த துளிகளும் உனக்காண்டி பேசும். आबिल का लहू परमेश्वर से दुआई देता है, ஆபேலோட ரத்தம் கர்த்தர்கிட்ட வந்து அங்க மண்டாட்டம் செய்கிறது, न्याय मांगता है, நியாயம் கேட்கிறது. हालेलुया, जो भूमि में गिरा हुआ लहू वो परमेश्वर से पुकारता है, பூமியில சிந்தப்பட்ட ரத்தம் கர்த்தர்கிட்ட பேசுது. वो परमेश्वर को वो लहू का आवाज वहां तक पहुंच गया। கர்த்தருக்கு அந்த ரத்தத்தின் சத்தம் கேக்குது. हालेलुया, ஹalleluya. हमारा परमेश्वर कितना महान है। हालेलुया, எவ்வளவு பெரியவர். प्रेज द लॉर्ड। आज भी लहू जो परमेश्वर का, यीशु मसीह का लहू है, हमारे लिए तरफदारी करता है, இன்னைக்கு கர்த்தரோட ரத்தம் நம்மளுக்காண்டி பரிந்து பேசுகிறது. क्योंकि उस लहू में जीवन है, ஏன்னா அதுக்குள்ள ஜீவன் இருக்கிறது. और हमें जीवन चाहिए, நமக்கு ஜீவன் தான். और वो यीशु मसीह ही वो जीवन है இயேசு கிறிஸ்து தான் அந்த ஜீவன். जो हम में रहना चाहता है, நம்மளுக்குள்ள இருக்க और விரும்புகிறார். हमें हमेशा बने रहना चाहता है। நம்மளுக்குள்ள எப்போதும் இருக்க वो விரும்புகிறார். चाहता है कि तुम एहसास मानो, அவர் யோசிக்க நீ हमेशा एहसास करो, நீ எப்பவும் அதுக்கு நன்றியோட अरे मैंने हर एक जो भलाई की है तुम्हारे जीवन में, तुम एहसास करो, நான் கொடுத்த ஒவ்வொரு நன்மை நீ நினைத்து பாரு அப்படின்னு. कभी भी उस बात को कभी मत भूलना। நீ ஒரு நாளும் அதை மறக்காதே. हालेलुया, हालेलुया, हालेलुया। हालेलुया। आज वो जो वचन, जो परमेश्वर का जो वचन हमें बताता है, நீ கர்த்தரோட வார்த்தை நம்மள சொல்கிறது, क्योंकि यीशु मसीह का लहू जो हमें हर पल छुड़ाता है, இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாக்குது. हर महामारी से बचाता है, எல்லா வியாதியில இருந்து हर பாதுகாக்குது. कमी कटी को वो पूरा करता है, எல்லா குறைவு அது நிறைவாக்குது. क्योंकि हमारा जो पिता है वो लहू इसीलिए गिरा गया, நம்ம கர்த்தரோட ரத்தம் இதுக்காக சிந்தப்பட்டது. शैतान के सारे अधिकार, अंगीकार, शाप जो है वो नष्ट हो जाए। சாத்தானோட சார எல்லா அதிகாரம், அதோட சாபம் எல்லாம் அது அழிந்து तो போகுது. शैतान ने मनुष्य और परमेश्वर की जो दूरियां पैदा कर दी थी, சாத்தான் இந்த மனுஷனுக்கும் கர்த்தருக்கும் அந்த உடல இந்த தூரத்தை
यीशु मसीह के द्वारा हमारा मेल मिलाप हुआ। இயேசுடைய இரத்தத்தினால நம்ம அது மறுபடியுமாக சேர்க்கப்பட்டோம். अनुग्रह के सिंहासन के सामने हमें खड़े होने के लिए क्या दिया? उसने धैर्य दिया। கிருபையின் வாசஸ்தலங்களுக்கு முன்பாக நம்மளை கொண்டு வந்து हमारे पुराने पापों को शैतान याद दिलाते रहता है। நம்மளுடைய பழைய பாவத்தை சாத்தான் अनेक நேரத்தை ஞாபகப்படுத்துகிறான். हमेशा एक चीज हमें याद रखना நம்ம है, ஒண்ணே ஒண்ணு தான் நினைவு வைக்கணும். मेरे सारे गुनाहों को, मेरे पापों को यीशु मसीह ने क्या कर दिया? चुकता कर दिया उसने। என்னுடைய எல்லா பாவம் சாபத்தையும் ஏசப்பா அதை முற்றிலுமாக அழித்து हालेलुया, 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 हालेलुया। मैं अभी पवित्र हूँ। நான் இப்ப பரிசுத்தன். हालेलुया, हालेलुया। क्योंकि मेरे अंदर यीशु मसीह का लहू है। யாம்னா எனக்குள்ள இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் இருக்கிறது. जिस तरह से वो पवित्र है, वैसे ही हमें वो पवित्र करता எப்படி है। அவர் பரிசுத்தரோ அதே மாதிரி என்னையும் பரிசுத்தமா हमेशा हमारे जीवन में हमारे मुख के द्वारा हम प्रभु यीशु मसीह को घोषणा करते रहते எப்போதும் हैं, நம்ம வாயில நம்ம அறிக்கை செய்யணும். और இயேசுவோட. हमेशा उस लहू को हम विजय करके हम घोषणा करते रहते हैं, எப்போதும் அந்த ரத்தம் ஜெயம் உள்ள ரத்தம் அப்படின்னு நம்ம और வார்த்தை. उस लहू को कभी साधारण कभी भी नहीं समझना அந்த चाहिए। ரத்தத்தை ஒரு நாளும் ஒரு சாதாரணமான ரத்தமா நினைக்கவே கூடாது. हालेलुया, वो सामत भरा हुआ शक्तिशाली लहू है, அது வல்லமை நிறைந்தது. क्योंकि उसमें जीवन है யாம்னா அதுக்குள்ள ஜீவன் जो இருக்கு. हमारे लिए दिया गया। அது நமக்காக கொடுக்கப்பட்டது. परमेश्वर इस वचन के द्वारा आपको आशीष मिले। கர்த்தர் அந்த வசனத்து மூலமாக நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் நல்ல தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். प्रभु की स्तुति हो, हमने अच्छा परमेश्वर का वचन सुना। உலகத்திலே உலக பிரகாரமா விலை உயர்ந்தது தங்கம் தான். इस संसार में देखा जाए तो बहुमूल्य जो है वो सोना है, ஆனால் வேதத்தில் நம்மை மீட்டு கொண்டது எல்லாத்திலும் மேன்மையானது ஆண்டவருடைய ரத்தம். मगर ये जो पवित्र में जो बहुमूल्य जो है वो यीशु मसीह का पवित्र लहू। எதற்காக ஆண்டவர் இந்த ரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டு கொண்டார்? क्यों परमेश्वर ने उस लहू गिराकर हमें बचाया? ரத்தத்தில் தான் ஒரு மனுஷனுடைய ஜீவன், அவனுடைய குணம், அவனுடைய வியாதி இல்ல நல்லது எல்லாமே அந்த ரத்தத்தில் தான் இருக்கிறது. क्योंकि एक मनुष्य के अंदर जो लहू है उसके अंदर उसका गुण, उसकी बीमारी, उसका शाप, हर एक उस चीज में छुपा हुआ रहता है। ரெண்டாவது தேவன் அந்த ரத்தத்தை மனுஷனுக்குள்ள ஆவியாக ஜீவனாக ஊதினார். और उस लहू को परमेश्वर ने उस मनुष्य को आत्मा के द्वारा फूका। அந்த ஆவி தான் அவருடைய ஊதினார் பாருங்க, அதுதான் உள்ள போய் ரத்தமாய் மாறி. वो जो परमेश्वर ने एक मानव को किस तरह से वो आत्मा फूका, वो क्या क्या लहू में बदल गया, அது மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறி. और वो मनुष्य जो था वो जीवन आत्मा बन गया। நான் நினைக்கிறேன் உலகத்துல இருக்கிற நிறைய மரம் செடி கொடி எல்லா பொருட்களுமே கோடி வருஷத்துக்கு முன்னால சிருஷ்டிக்கப்பட்டது. ये जो आज हम संसार में देखते हैं जो झाड़ पौधे वो बहुत साल पहले जो सृष्टि किए, ஆனா மனுஷனை மட்டும்தான் அவர் படைத்து 6000 வருஷம் ஆச்சு. मगर मनुष्य को ही है जो 600 साल 6000 साल हो। ஆனா தேவதூதர்கள் கோடி கோடி வருஷத்துக்கு முன்னால இருக்காங்க. मगर परमेश्वर बहुत कोड़ी के जमाने से पहले है, தூதர்கள் அப்படி இருக்காங்க. मगर दूत लोग भी है, ஆனா யாருக்கும் ரத்தம் இல்ல. मगर किसी के अंदर लहू नहीं है। எதனால ரத்தம் இல்ல? क्यों नहीं लहू नहीं है? எல்லாம் ஆவிக்குரிய சரீரத்துல क्योंकि இருக்காங்க. वो आत्मिक शरीर में रहते நம்மை हैं। கர்த்தர் ஆவிக்குரிய சரீரத்துல வைத்து திரும்ப நம்ம என்ன செய்கிறாரு? மாம்சத்துல உருவாக்கி இருக்கிறார். वो आज भी हमें क्या करते हैं, परमेश्वर आत्मिक शरीर से रखी वो शरीर के रूप में बदला, நம் மூலமாக தான் உலகம் முழுவதுமே கர்த்தர் நியாயம் தீர்க்க போகிறார். और हमारे द्वारा ही संसार के सारे लोगों को न्याय करने वाला ஆகவே है। மனிதன் விசேஷமானவர்கள், मगर मनुष्य जो है विशेष करके है, நம்மளும் விசேஷமானவர்கள். हम लोग भी विशेष करके है। கர்த்தர் கொடுத்த அந்த மீட்பை நினைத்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். हमेशा परमेश्वर ने जो बचाव, जो उद्धार है, हमेशा हमें याद करना है। ரத்தம் ஜெயத்தை தந்திருக்கிறது. और जो लहू है वो विजय दिलाता है, கர்த்தர் இன்னும் நம்மளை அதை முற்றுமுடிய காப்பாற்றுவார். और इसी आगे भी परमेश्वर पूरी तरह से हमें बचाएगा। பிரதர் வாசித்த வசனம் எப்படி? என்னுடைய ரத்தத்தை என்ன செய்யக்கூடாது? और वचन जो कहता है कि मेरे जो लहू है, மூடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் வருது அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. और वो जो एक आवाज आया है कि इस लहू को मत ढापना करके। அப்படின்னா எப்பமாவது மூடி இருக்கா ரத்தத்தை? क्या वो लहू को कोई ढापता है क्या? எப்பமாவது ரத்தத்தை மூடி இருக்கா? क्या कोई लहू को ढापा है क्या? ஆதியாகமத்துல இப்படித்தான் சொல்லுது, பூமி தன் வாயை திறந்து அவனுடைய ரத்தத்தை மூடிட்டு போகுது. और भूमि जो आदिम में लिखा है कि वो भूमि जो है वो लहू को ढापता है।
ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் என்னுடைய இரத்தத்தை மூடக்கூடாது. इसलिए वो कहता है कि परमेश्वर कहता है कि मेरे लहू को मत ढांपना இரத்தத்தினால ஜெயம். और लहू में विजय है। கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் அந்த வெளியேறப்பட்ட இரத்தத்துக்குள்ள பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக. और वो यहाँ पे जितने भी लोग हैं वो परमेश्वर के लहू के द्वारा सुरक्षा में रखेगा, बचाएगा। கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாம். आइए हम परमेश्वर के सम्मुख में प्रार्थना ஆண்டவரை करेंगे। நோக்கி பார்க்கலாம். हम आए परमेश्वर के सम्मुख में देखकर அவருடைய देखें। இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். जो परमेश्वर के लहू से बचेंगे वो भाग्यवान है। பவுல் சொல்கிறார் தேவன் தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே சபையை அஸ்திபாரப்படுத்தினார். और पौलुस कहता है कि उसके बहुमूल्य परमेश्वर के बहुमूल्य लहू के द्वारा कलीसिया को स्थापित किया। நாம எல்லாரும் அந்த அந்த இரத்த கோட்டைக்குள்ள உட்கார்ந்திருக்கோம். आज हम सभी लोग उस लहू के गढ़ में हैं। ஆகவேதான் கர்த்தர் சொல்கிறார் ஆண்டவருக்குள்ள வருகிறவர்கள் பாக்கியவான்கள். और इसलिए वचन कहता है, बाइबल परमेश्वर बताता है कि जो परमेश्वर के अंदर है वो भाग्यवान है। நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். अच्छे पिता धन्यवाद। உம்முடைய வசனம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் கொடுக்கட்டும். प्रभु ये जो वचन है प्रभु आशीर्वाद और चंगाई मिले ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கணும். और एक भरोसा मिले। அறிக்கை செய்யணும். प्रभु अंगीकार मिले, இயேசு என்னை மீட்டுக் கொண்டார். यीशु मुझे बचा लिया இன்னும் எனக்காக அவருடைய இரத்தம் பேசுகிறது. और आज भी वो जो लहू है मेरी तरफदारी करता है, நன்மையை பேசுகிறது. वो अच्छाई बताता है। என்னை பழி வாங்கல, मुझे बदला नहीं लिया எனக்கு நன்மையாக பேசுகிறது. और मेरे लिए प्रभु सिफारिश किया, அதுக்காக நன்றி சொல்லுகிறோம். इसलिए मैं धन्यवाद देता हूँ। வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் உம்முடைய जो நாமத்தில் वचन सुने सभी பாதுகாத்துக் को கொள்ளுங்க. प्रभु और परमेश्वर को प्रभु रक्षा करे। இந்த காலை வேளையில் எங்களை தாழ்த்தி கர்த்தாவே ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु इस सुबह के समय में अपने आप को दीन होकर सौंपते हैं। உம்முடைய வருகை மட்டுமாய் காத்துக்கொள்ளும். प्रभु आपके आने तक प्रभु हम இயேசு संभालना, கிறிஸ்துவின் நாமத்தினால பிதாவே. यीशु मसीह के नाम से मांगते पिता, आमीन। आमीन। எல்லாரும் எழுந்திருந்து ஒரு பாட்டு பாடலாம். கர்த்தருக்கு